எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஷார்ட் ஆன்சர் டேஷ் ஆம். பட் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் உடன் தான். எஃப்டி என்பது லோ ரிஸ்க் வேண்டியவர்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சேஃபா மணி வைத்திருக்க வேண்டியவர்களுக்கு ரொம்ப சூட்டபிள். மேலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ண வேண்டியது எஃப்டி தான். ஏன்னா இது பேசிக், சேஃப், பிரிடிக்டபிள் ரிட்டர்ன் கொடுக்கும். இப்ப முக்கியமான விஷயங்கள் பார்ப்போம். முதல்ல சேஃப்டி. சென்ட்ரல் பேங்க் கீழ இருக்கிற டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் படி ஒரு நபருக்கு ஒரு நிறுவனம்ல அதிகபட்சம் 1.1 மில்லியன் ரூபாய் வரை தான் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அதாவது நீங்க 2 மில்லியன் வச்சிருந்தாலும் ஃபுல் அமௌண்ட் கவர் ஆகாது. அதனால மணியை ஸ்பிளிட் பண்ணி பல நிறுவனங்களில் வச்சுக்கிறது சேஃபர். அடுத்தது டாஷ் டாக்ஸ். நார்மலி எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு 10% வித்ஹோல்டிங் டாக்ஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. ஆனா உங்க டோட்டல் ஆனுவல் இன்கம் 1.8 மில்லியன் ரூபாய்க்கு கீழே இருந்தா நீங்க டெக்ளரேஷன் கொடுத்தா இந்த டாக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அப்போ ஃபுல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட். பேங்க்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் குறைவு, ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்ல கொஞ்சம் அதிகம் இருக்கும். இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு எஃப்டி ரேட் 12 முதல் 13% வரை அல்லது அதுக்கு மேல இருந்தா அது ஒரு நல்ல ரிட்டர்ன்னு கன்சிடர் பண்ணலாம். குறிப்பா ரிஸ்க் குறைவா இருந்தா. ஏன்னா சில பிசினஸ்ல கூட கன்சிஸ்டண்டா இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ஹை ரிட்டர்ன் என்றா ரிஸ்க் கூட அதிகம் இருக்கும். அதனால சேஃப்டி பிளஸ் ரிட்டர்ன் பேலன்ஸ் பண்ணி தான் டெசிஷன் எடுக்கணும். எஃப்டி நல்லது, ஆனா பிளைண்டா போகாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல எங்க நல்ல எஃப்டி ரேட்ஸ் கிடைக்குது, எந்த பேங்க்ஸ் மற்றும் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் பெட்டர்னு நாம டீட்டெயிலா பார்க்கலாம். அதனால ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க.